Hi friends, welcome back to Ignopples. Ignore வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிங்களா? ஸ்டேட்டஸ் என்னென்னு செக் பண்ணிட்டீங்களா? அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டேன், ஆனால் யூனிவர்சிட்டி சைடில் ரிசீவ்ட் ஆகிடுச்சான்னு தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கன்ஃபியூஸாக இருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இக்னோட அசைன்மெண்ட் சப்மிஷன் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்டேட்டஸ் சப்மிட்டட், இன் ப்ராசஸ், நாட் சப்மிட்டட்னா என்ன மீனிங்கும் கிளியராக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இக்னோ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆனதும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷனை வந்துட்டு சர்ச் பண்ணணும். கூகுள் சர்ச் பண்ணும்போதே டூப்ளிகேட்டோ இல்லை அன்அஃபிஷியல் வெப்சைட்ஸ்க்கோ போகாமல் டேரெக்டாக வந்து இக்னோவோட அஃபிஷியல் வெப்சைட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் அப்டேட்டாக வந்துட்டு ஒரு 2 or 3 days ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஆன்லைனில் கூட நம்ம ஈஸியாக செக் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு. முதலே நாங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம இக்னோவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு இதை நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா இப்போது ஹோம் பேஜில் வந்து ஸ்டூடெண்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஸ்டூடெண்ட்ஸோ பேஜ் வந்து ஓப்பன் ஆனதும் உங்கள் ஸ்டூடெண்ட் ரிலேட்டடான சர்வீசஸ் எல்லாமே வந்து லாகின் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு தேவையான லாகின் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். இங்கே வந்து லாகின் பேஜ் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரும் அதோட பாஸ்வேர்டும் அங்கே கொடுத்துருக்கிற கேப்சாவை சரியாக என்ட்ரு பண்ணணும். டீட்டெயில்ஸாக எல்லாமே வந்து சரியாக இருக்கான்னு ஒரு தடவை இல்லை 2 தடவை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். லாகின் ஆகலை அப்படின்னா முதல்ல கொடுத்த என்ரோல்மெண்ட் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை வந்து மறுபடியும் செக் பண்ணணும். ஒருவேளை பாஸ்வேர்டு தப்பாகிடுச்சுன்னா மறுபடியும் உங்கள் மெயிலில் போயிட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டை வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுட்டு கேப்சாவில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணலாம். அதுக்கடுத்தது வந்துட்டு லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றில் இருக்கிற பல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம் ஃபார்மு, கிரைட் கார்டு, இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற வேண்டிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட், ப்ராக்டிக்கல், சப்மிஷனோட ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுதான் நம்ம அசைன்மெண்ட் சப்மிட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பேஜுன்னே சொல்லலாம். இப்போ உங்களோட கோர்ஸோட டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வருதான்னு செக் பண்ணணும். அதில் அசைன்மெண்ட்டோட நம்பர், நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணிங்களோ அந்த சப்மிட் பண்ண டேட்டு, அதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில் இருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இல்லை சப்மிட் இல்லைன்னா ரிசீவ்டு ஸ்டேட்டஸ் வந்துருச்சுன்னா உங்கள் சப்மிஷன் சிஸ்டத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டும் இல்லையா. ஒன்றும் சப்மிட்டட்னு வரும், இல்லைன்னா ரிசீவ்டு வரும். ஆனால் நாட் சப்மிட்டட்னு காட்டுச்சுன்னா உடனே பேனிக் ஆகாதீங்க. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண உடனே எல்லாம் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகாதுங்க. அதனால் சப்மிட் பண்ண ப்ரூஃபு அல்லது அக்னாலஜ்மெண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரத்தில் ப்ராசஸிங் காரணமாக வந்து அப்டேட் ஆக டைம் ஆகும். ரொம்ப நேரம் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்டடி சென்டரில் வந்து காண்டாக்டும் பண்ணிக்கலாம். 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து 1 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண அக்னாலஜ்மெண்ட்டை சேவ் பண்ணணும். செகண்ட் வந்து ஸ்டேட்டஸை அடிக்கடி செக் பண்ணணும். தேர்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அசைன்மெண்ட் சப்மிஷனை இயர்லியாக கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். இதில் வந்துட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி சொல்லணும்னா நாட் சப்மிட்டட், நாட் ரிசீவ்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களோட அசைன்மெண்ட்டோட டேட்டா இன்னும் அப்டேட் ஆகலை. ரிசீவ்டு அப்படின்னு வந்துச்சுன்னா உங்கள் அசைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக அப்டேட்டு ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அசைன்மெண்ட்டோட ஸ்டேட்டஸ் மட்டுமே இல்லாமல் அசைன்மெண்ட்டு டவுன்லோட் பண்ணுறது, அதோட ரைட்டிங் ஃபார்மேட், சப்மிஷன் மார்க்கு எல்லாம் கம்ப்ளீட்டு கைட்லைன்ஸையும் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அசைன்மெண்ட் ஃபாலோ ஏதாச்சும் வேணும்னா அசைன்மெண்ட் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.